ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் அழகான அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக சூப்பர் ப்ரோமோ விட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அடடடா சூப்பருங்க. இந்த புள்ள என்னங்க பண்ணுது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது, நம்மளை போட்டு குழப்புதா இல்லை அதுவாக குழம்புதா, ஒன்றுமே புரியலைங்க. விஜய் வர்றாங்க, காவேரி வர்றாங்க, அப்படியே ஊஞ்சல் அழகாக அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காவேரியோட கண்கள் பேசுகிறது இருக்கே, காதல் மொழி, அடடா அம்மா சுற்றி போடுமா தாயி அப்படி தான் தோணுதுங்க. அவ்வளோ அழகாங்க. காதல் பண்ணாதவங்களுக்கு கூட காதல் வரும், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காதல் சீன். போன வாரம் ஒரு அழகான ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அதே மாதிரி தாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காக அழகான ஒரு பிறந்தநாள் பரிசு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே ஓ ஃப்ரீ பர்த்டே பரிசா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ரிங்கு சூப்பரானது. பார்த்தா வாவ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் கடையிலலாம் வாங்க சொல்லலையே காவேரி, நீ என்ன கடையில் வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு இது இப்போ நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு இருக்கே, நீங்கள் எதிர்பார்க்காம காத்துக்கிட்டு இத்தனால அவ்வளோ ஏங்கி தவிச்ச ஒரு அழகான அற்புதமான ஒரு கிஃப்ட் தருவேன் அப்படிங்கிற மாதிரி பேச, என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சரி பார்ப்போம், எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டுங்கிறது உங்ககிட்டே இருக்குது, அது உனக்கு தெரியல, சரி பார்ப்போம் நீ என்ன தான் கொடுக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. நம்ம காவேரியும் அப்படியே கையில் விரல மாட்டுறாங்க. அப்படியே கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படிங்கிற பாட்டு தாங்க ஞாபகம் வருது. ஆனால் உன்னாலே அந்த பாட்டு தான் ஓடுது. அப்படியே கையில் அழகாக மாட்டி விட்றாங்க. அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி சொருன்னு உள்ளுக்குள்ளே போகுது மோதிரம். அதுக்குள்ளே அவங்க காதலும் பாயுது. அப்படியே நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏங்க இந்த பிள்ளை இந்த வார்த்தையை சொன்னிச்சு, அதுதாங்க பக்கு 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 பக்குன்னு படக்கு 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 படக்குன்னு ஹார்ட் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு காவேரி பிள்ளை மதிமயங்கி அப்படியே அந்த கண்ணில் ரவுண்டு கட்டி அடிக்குதுங்க. அதை விட சூப்பராக நம்ம தலைவரிச்ச வேற லெவலுங்க. அப்படியே அஜித் அரவிந்த் சாமின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதே மாதிரி தாங்க இப்போ விஜய்னு சொல்லலாமுங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நான் உன்னை நைட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நைட்டு என்ன லைஃப் லாங் கடைசி நைட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்டி என் தங்கம் என் செல்லம் அப்படின்னு. அப்படியே அவங்க எப்படி காவேரி எள்ளு அப்படின்னா நம்ம தலைவர் என்ன அப்படின்னு நிற்கிறாருங்க. அந்த அளவுக்கு உயிரை கொட்டி கொட்டி காதல் அப்படி நழுவ விட்டுருக்காருங்க. ஏன்டி என்ன மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு கேட்கவே இல்லையே தலைவர் வாயில். அந்தளவுக்கு அவர் மெய் மறந்துருக்காரு. இப்படி நெருக்கமாக அனப்பா அப்படியே மோதிரத்தை போட்டு கட்டி பிடிச்சிட்டு கண்ணால் காதல் மொழி பேசுதே, எவனுக்குங்க வார்த்தை வரும் பேசுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரியும் விஜய் அணைச்சிக்கிறாங்க. இறுக்கி அணைக்கிறாரு. அப்படி இடுப்பை சுற்றி வருவா அப்படின்னு எக்கி ஒரு அணைப்பு அப்படி எக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. காவேரி சொல்லையிலே வெறும் காற்று தான் வருது அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்கல்ல, இஞ்சி இஞ்சி அப்படின்ட்டு அந்த மாதிரி தாங்க காவேரியும். பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும் காவேரி அப்படின்னு விஜய் கேட்க, ஐ அப்படிங்கிறாங்க. ஐங்கிறதோட நிப்பாட்டிடுறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்ல வர்ற, சொல்லு தாயே தாயே சொல்லிடி, எங்களெல்லாம் அடி வயிற்றுல புளியை கறக்கிறியம்மா, ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா, ஐ லவ் யூ தான் கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க. ஏன்னா விஜய் ஃபஸ்ட்டு இன்னும் காதலை சொல்லவே இல்லை, காதலை சொல்லாமலே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா இவங்க ஐ லவ் யூ சொன்னால் காவேரி தான் முதல்ல ஐ லவ் யூ காதலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த சீனை பார்க்க ஐயோ ராமா ஈஸ்வரா சொக்கா, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு தாங்க நமக்கே தோணுது. அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. உலக சீரியல் வரலாற்றில் அழகாக கொள்ளை கொண்டு போகும் சீரியல் எது என்றால் நம்ம மகாநதி நம்ம மகாநதி நம்ம மகாநதி அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் எப்படி போனால் ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு ஐ லவ் யூ தங்கம் என் செல்லம் அப்படின்னு இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தமழை பொழிய போகிறாங்க. அங்கே வருவாங்க, வடக்கு வடக்குன்னு வாத்து ஆட்டிக்கிட்டு வரும் இல்லையா, தக்கு 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 தக்குன்னு தண்ணிக்குள்ள அந்த வாத்து எப்படி மண்டையை ஆட்டிக்கிட்டு வரும், அந்த மாதிரி தான் ராகினி இப்படி வருவாங்க. அப்படியே ஷாலை ஆட்டிக்கிட்டு வந்த கையோட என்ன ஏதோ நடக்குது நடுவில், இங்கே பூஜை நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஊற்று ஊற்று இப்படி பக்கு பக்கு பக்குன்னு பார்க்க இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் சொல்லி காண மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. காதல் மலையில் அப்படியே சிறகடிச்சு அப்படியே நனைஞ்சு அப்படியே ஓஹோன்னு இருக்க மாதிரி ரெண்டு பேரும் தழுவிக்கிட்டு இருக்காங்க. தழுவிக்கிட்டு இருக்கல இவங்க கையை அவங்க தலைக்குள்ள, அவங்க கையை இவங்க காவேரி தலைக்குள்ள போய் அப்படியே யார் முகம் ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடித்து வராங்க. ராகினி எங்கே என்ன பண்ணுதுங்க, ஐயோ இதுங்க மண்டை எங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க மண்டை இவங்க முகம் இவங்க மண்டைக்குள்ள
மூஞ்சில் பதிஞ்சிருக்கு. விஜய் முகம் வந்து காவேரி முகத்துக்குள்ள பதிஞ்சிருக்கா. உடனே ராகினி சுற்றி சுற்றி வர்றாங்க. ராகினிக்கு காவேரிக்கு கரெக்டாக தெரிஞ்சிருது. ஆள் வருதுங்க பாஸ் அப்படிங்கல. யாரு வாளா அப்படிங்கிறாங்க விஜய். ஆமாம் அந்த கொசு தான் அப்படிங்கல. இப்போ என்ன பண்ணலாம், ரெடி ஜூட் 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊஞ்சலை ஒரு தள்ளு தள்ள இவங்க மேடம் அப்படியே சுற்றி வந்தவங்க அப்படியே தொடையில் இடுப்பில் பட்டுருதா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுக. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாலும் இவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே நிற்க. ஐயோ அம்மா இடுப்பு போச்சே அப்படின்னு அப்படியே கீழே போய் விழுந்து கதறாங்க, துடிக்கிறாங்க. அடி பாவிகளா, நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன் ஒரு மனுஷி, நீங்கள் இன்னும்மாக்கா அப்படியே குட்டிச்ச இடிஞ்சு செவரே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு தெரியாது போல இருக்கே, இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல எந்திரிச்சு வராங்க ராகினி. அப்படியே ஊந்து வர்றாங்க, எந்திரிக்க முடியலை. அப்படியே ஆமாம் நடந்து பூந்து வர மாதிரி மெல்ல 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 அப்படியே தவந்து வராங்க. தவந்து வந்துட்டு கீழே என்ன பண்ணுறாங்க காவேரி, பாஸ் எனக்கு ஒரு மாதிரியாக டயர்டாக இருக்குது, நான் ஊஞ்சலில் உட்காந்துக்கட்டுமா, உட்காந்துக்க செல்லும் உட்காந்துக்க தங்கம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்படியே ராகினி மெல்ல ஊந்து போயிட்டுருக்காங்க. ஊஞ்சல் ரொம்ப சின்னமாக இறங்கி போச்சு பாஸ் அப்படின்னு பட்டார்னு ராகினி முதுகில் உட்காடுறாங்க. அப்பான்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே தவந்து போகிறத விட அப்படியே படுத்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க காவேரி. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற பார்க்குறாங்களா. ராகினி நீ எப்போ இங்கே வந்த அப்படிங்கிற. என்னடி வேணுக்குனே பண்ணிவிட்டு நீ எப்போ வந்தேன்னு கேட்குறியா, இங்கே பாரு ராகினி சொல்லும், நீ வந்தது எனக்கு தெரியாது, நான் என் வீட்டுக்காரோட காதல் மலையில் பொழிஞ்சு நனைஞ்சு அவ்வளோ அழகாக சூப்பராக பயணிச்சுட்டு இருக்கேன், நீ இடையில வந்து எதுக்கு துடுப்பை போடுற. அடுத்து மெல்ல மெல்ல ஊர்ந்து அப்படியே தூணை கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த ஊஞ்சலை பிடிச்சிக்கிட்டே மெல்ல எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அந்த பக்கத்து ஓரமாக போய் நிற்கிறாங்க. ஆனாலும் இவங்க கட்டி பிடிக்கிறதையும் விடலை, ரொமான்ஸ் பண்ணுறதையும் விடலை. இருங்கடி இருங்க, நான் நேரடியாக போய் வெளியில் கூட்டி வந்து வைக்கிறேன், நிப்பாட்டுறேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி அப்படிங்கல. இங்கே பார்த்தா 2 பேரும் மறுபடியும் அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சே இதுங்களுக்கு கொஞ்சம் கூட சென்சாரே இல்லையா, ஆளுங்க இருக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சென்ஸே இல்லை இதுங்களுக்கு. சே அப்படின்னு சொல்லல. கரெக்டாக வந்து சத்தமாகவே பேச காவேரி என்ன பண்ணாங்க, நீ இந்த கட்டின புருஷனை அப்படியே தள்ளி விட்டுட்டு கிடக்குற, நானும் அப்படியே இருக்க முடியுமாடி, என்னடி நினச்சிட்டு இருக்க, என் கண் நிறைஞ்ச புருஷனை நான் எப்படி கைவிட முடியும், நான் நல்ல மனசுடி, எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா, சுற்றி கூட்டம் க்ரௌடு நிறைய இருக்குது, நம்ம கண்ணு போட்டு போயிடும் நம்ம மேலே, அதனால் நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சிக்குவோமா அப்படின்னு சொல்ல வாச்செல்லாம் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க. வரையிலே பார்த்தா அப்பா எனக்கு ஒரு மாதிரியாக முதுகு வலிக்குது, கையை நீட்டிக்கட்டுமா, நீட்டிக்க தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரே நீட்டுறாங்க. அப்படியே முகத்தில் பலார்னு அடிக்குது. வேணுக்குனே காவேரி அடிச்சுட்டு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாங்க. இதுகளை கலாய்க்கலாம் நம்ம வந்தால் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போகுதுகளே. இருங்கடி இருங்க, இன்னும் ஒரே நாள், இன்னும் 20 மணி நேரம் தான், உன்னை கூட்டி அந்த வச்சு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு போல. நடக்காதடி, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு காவேரி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க ராகினி, என்ன இவ இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு போகிறா, அந்தளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு குழம்பி போயிட்டு மறுபடியும் போய் பார்ப்போமா என்னதான் பண்ணுறாங்கன்னு அவங்க ரூமில் போய் ஒட்டு கேட்போமா. ஐயோ வேணா ராகினி, நீ இவ்வளோக்கு ஒட்டு கேட்டு இந்த மாதிரி உருப்படாமல் போனது போதும், இன்னும் இந்த வழியெல்லாம் ஆடுறதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் அதுகளை வேவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு அப்படி நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. காவேரி இருந்துட்டு என்ன சத்தம் அப்படிங்கல. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ராகினி. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன நடக்க போகுது, டைரக்டர் என்னென்ன பிரச்சனைங்க வைக்க போகிறாங்க, காவேரி வெண்ணிலாவை சேர்த்துட்டு கை கழுவிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது புரியலை. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.